ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரையை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் கால்சியம், அயன், விட்டமின், அப்புறம் பாடி பெயின் இதெல்லாம் இந்த கீரை சாப்பிட்ற ஒரு கீரையில் எல்லா நோயும் போகிறதுக்கான சக்தி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றில் இருக்க அல்சரு, வாயில் இருக்க அல்சர் கூட இந்த கீரையால் குணப்படுத்த முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரை செய்யறதுக்கு முன்னாடி அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரையை நல்லா அலசி ஆஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு குக்கரை எடுத்து அதில் 1.5 கப் அளவு பருப்பு போட்டு அதையும் 2-3 வாட்டி நல்லா அலசி வச்சுட்டு அதில் 5-6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க, இல்லையா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பழுத்த பெரிய தக்காளி, 5-6 பச்சை மிளகா, துளியோண்டு மஞ்சத்தூள், ஜீரகம் போட்டு குக்கரை மூடி அடுப்புல வச்சிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. குக்கரை அடுப்புல வச்சு 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2 விசில் விட்டா போதும். 2 விசிலுக்கு மேல வேண்டாம், ஏன்னா போட்டிருக்கிறது பருப்பு தான், பருப்பு சீக்கிரம் வெந்துடும். பாருங்க, 2 விசில் வந்துடுச்சு. 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை கூல்டவுன் ஆகிறதுக்காக விடுங்க. கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் கூல்டவுன் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், பருப்பு எவ்வளோ அழகாக பூ போல் வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்துட்டா போதும். அதுக்கு தான் 2 விசில் விட சொன்னேன். அதிகமாக விட்டாலும் ரொம்ப குழஞ்சி போயிட்ட மாதிரி ஆகிடும். சரி, இப்போ வாங்க இதில் மணத்தக்காளி கீரையை போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு வேக வைக்கலாம். மணத்தக்காளி கீரை முன்னாடி கூட போட்டு வச்சிருக்கலாம், ஆனால் அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம சாப்பிட்றது மட்டும் முக்கியம் கிடையாது, அது பார்க்கும்போதே நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற கலரில் இருக்கணும். இப்போ வேக வச்சாதான் அதோட கலர் க்ரீனிஷாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அளவு வேக வச்சாலே போதும். குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். மணத்தக்காளி கீரை மசியல சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம பாருங்க, நான் இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு அந்த போட்ட கீரை சுண்டி போய் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடணும். பாருங்க, கீரை நல்லா வெந்துடுச்சு. வெந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ நீங்க சட்டியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல இந்த வெந்த கீரையை போட்டு நல்லா உப்பு போட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க காஞ்ச மிளகா வறுத்து அதுல போட்டுக்கோங்க. நான் காஞ்ச மிளகா வறுத்து தான் போட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும்னா புளியை கூட கொஞ்சம் துளியோண்டு புளி கூட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணி அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கூடவே பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கீரையில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், மணத்தக்காளி கீரை மசியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.